ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பாட்டுமை பிரதமை வருமானம் எப்படி சொன்னாலும் சரி, பௌர்ணமிக்கு அடுத்த நாள். எனவே பல ராசிகளுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்காது. பிறகும் இந்த பிரதமைங்கிறது சனிக்கிழமையும் வருது. அதனால் பல ராசிகளுக்கு பாதிப்பு இருக்குது. 2 நாளைக்கும் சேர்த்து சொல்கிறோம். இப்போது 2 நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. 7.5 சனி வேறு, ராகுவும் உதவியை குறைச்சிக்கிட்டு இருக்கிறார். எனவே 2 நாளுமே சிறப்பாக இல்லை. சந்திரனும் உதவியாக இல்லை. எனவே பொறுமை, நிதானம், பணிவு, பேச்சிலே கவனம், அலட்டல், கர்வம் வேணாம். உங்களுக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்க, அது எப்போவுமே அதுதான் உங்களோட பலவீனம். மற்றவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பண்ணுறது. எனவே பொறுமையாக இருங்க. பிரார்த்தனை பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 வடக்கு பச்சை சனி. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதி, 27 பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க, செல்ஃபோனில் இருக்குது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஆமாம், 2 நாளும் கட்டாயம் செஞ்சுருங்க, தயவு செய்து செஞ்சுருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாளுமே தேவையற்ற வம்பு, வழக்கு, வீண் செலவு, கவலை எல்லாம் இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். சனி உதவி செய்கிறார், நாங்கள் மறுக்கலை. ஆனால் சந்திரனும் ராகுவும் உதவியாக இல்லை, பெருசாக சுக்கிரனும் உதவியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். பொறுமை, கவனம், ஜாக்கிரதையாக இருக்கணும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை வெள்ளி, 4 மேற்கு நீலம் சனி. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதி, 27 பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க, செல்ஃபோனில் இருக்குது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஆமாம், 2 நாளும் கட்டாயம் செஞ்சுருங்க, தயவு செய்து செஞ்சுருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். வெள்ளி சனி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்கள்கிட்ட இருக்குது, அது ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும். ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, திருஷ்டி இருக்குது, பரிகாரம் முக்கியம். திருவாதிரையில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு மற்றும் சனி. அனுகூலமான எண் 7 9 கிழக்கு வடக்கு பச்சை வெள்ளை வெள்ளி, 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது. காலையில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் அசுரகுருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்குது. நல்ல புத்தகம், வாங்கி படித்து பாருங்கள். 2 நாளும் திருஷ்டி இருக்காது, உயர்வு ஸ்மூத்தாக இருக்கும், நிம்மதி வரும், நல்லது வரும். கடகராசிக்காரன் நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம்.
மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் பூசம், ஆயில்யம், புனர்பூசம். பண விஷயத்தில் நிதானம். வழக்கமான வேலைகளை செய்கிறதுலேயே வம்பு வழக்கு வரும். முக்கிய முடிவு கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். ஆமாம், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் போடணும், சூரியனுக்கும். ஏன்? பூசத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி, அதனால் இல்லை. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். 2 நாளும் சிறப்பாக இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் இல்லை, திசை இல்லை, நிறமில்லை, வெள்ளி சனி 2 நாட்களும் கவனம். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதி, 27 பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க, செல்ஃபோனில் இருக்குது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. ஆமாம், 2 நாளும் கட்டாயம் செஞ்சுருங்க, தயவு செய்து செஞ்சுருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வெத்து கெத்து, அலட்டல், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், எனவே கவனம். வழிபாடு முக்கியம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. பூரத்துக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்குமே வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை, பொறுமை, நிதானம். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சனிக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம். சார் அஷ்டம சனி இருக்குது சார், ஆனால் ராகு உதவிக்கு வர்றாருல்ல, அஷ்டம சனியை குரு பார்க்குறாருல்ல, சந்திரனும் உதவி செய்கிறாருல்ல. ஆமாம், அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ராகு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு. எனவே சனிக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. அஷ்டம சனி நடந்தால் கூட குரு பார்வை இருக்குது, அதுதான். குருவோட வீடாகவும் இருக்குது சனி உட்கார்றது, அதுதான். தப்பிக்கிறீங்க, சனிக்கிழமை ஜெயிக்கிறீங்க. நேயர்களை வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை, அதனால் விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுகீர்த்தியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை வெள்ளிக்கிழமை படித்து பாருங்கள், அல்லது அபிராமி அந்தாதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்து செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. இது வெள்ளிக்கிழமைக்கு. சனிக்கிழமை திருஷ்டி இருக்குது, விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சனிக்கிழமை அப்புறமும் உங்கள் மேலே திருஷ்டி இருக்கிறதுனால இந்த சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை கரெக்டாக செஞ்சுருங்க. இந்த சனிக்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் திருஷ்டி இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு தான் இது. தயவு செய்து இதை செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி வரும், நிம்மதி வரும், உயர்வு வரும். கன்னிராசிக்கார நேயர்களே, வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காம பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமல் போகும். சனிக்கிழமை சிறப்பாக இல்லை, விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு இட்லி, தோசை, வடை, உளுந்துனால செஞ்சது எது வேணால் வாங்கி கொடுங்க. போக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு 1. அப்புறம் என்ன, கலக்குங்க. 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ராகு மட்டும் தொல்லைகளை அதிகமாக்குகிறார். ஆனால்
சந்திரன் அதை தடுத்துடுறார். எனவே 2 நாளும் நிதானம் இருக்குது, பொறுமை இருக்குது, பணவரவு இருக்குது, லாபம் இருக்குது, உயர்வு இருக்குது, சந்தோஷம் இருக்குது. சுவாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. சுவாதிக்கும் அம்மனுக்கும் தலைவர் ராகு. அப்புறம் என்ன, 2 நாளுமே வெற்றிங்க, நிம்மதிங்க. ஆமாம், திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை வெள்ளி. 7, 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் சனி. நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது. காலையில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் அசுரகுருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்குது. நல்ல புத்தகம், வாங்கி படித்து பாருங்கள். 2 நாளும் திருஷ்டி இருக்காது, உயர்வு ஸ்மூத்தாக இருக்கும், நிம்மதி வரும், நல்லது வரும். விருச்சிகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. பதட்டம் சனினால் தொல்லை இல்லை. ராகு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஏகப்பட்ட உதவிகளை செய்ய போகிற 3 ராசிகளில் 1.5 வருஷத்துக்கு உங்கள் ராசியும் ஒன்று. ஆனால் இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனியினோட தொல்லை இல்லை, குரு வேற பார்க்குறாரு. ஆனால் இந்த 2 நாளும் பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். எதுக்கு? அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. 4 வடக்கு பச்சை சனி. நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதி, 27 பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க, செல்ஃபோனில் இருக்குது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. ஆமாம், 2 நாளும் கட்டாயம் செஞ்சுருங்க, தயவு செய்து செஞ்சுருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், கோபம், தேவையற்ற பேச்சு, கெத்து, அலட்டல், நன்றி மறக்கிறது, இதெல்லாம் இருக்கும். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமாம், அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. சனிக்கிழமை சூப்பர். ராகு தொல்லைகளை அதிகமாக்குகிறார். சனி தொல்லை பண்ண காத்திருக்கிறார், ஆனால் குரு பார்க்குறார். அதனால் சனியினோட தொல்லை இல்லை, ராகுனோட தொல்லை இருக்குது. ஆனால் சந்திரன் அதை தடுத்து உங்களுக்கு நன்மையை தர்றார், வெற்றியை தர்றார், உயர்வை தர்றார். சனிக்கிழமை சூப்பர், நிம்மதி, வெற்றி, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை. நேயர்களை, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுகீர்த்தியே போற்றி. இந்த மந்திரம் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை வெள்ளிக்கிழமை படித்து பாருங்கள், அல்லது அபிராமி அந்தாதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்து செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. இது வெள்ளிக்கிழமைக்கு. சனிக்கிழமை திருஷ்டி இருக்குது, விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சனிக்கிழமை. அப்புறமும் உங்கள் மேலே திருஷ்டி இருக்கிறதுனால இந்த சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை கரெக்டாக செஞ்சுருங்க. இந்த சனிக்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் திருஷ்டி இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு தான் இது. தயவு செய்து இதை செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி வரும், நிம்மதி வரும், உயர்வு வரும்.
மகர ராசிக்கார நேயர்களை சனியும் உதவி செய்கிறார், சுக்கிரனும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், வெற்றி, நிம்மதி. ராசிக்கு வர்றார் ராகு, அது அக்டோபர் 1லேருந்து பார்த்துக்கலாம். இந்த 2 நாளும் நிம்மதி, வெற்றி, லாபம், உயர்வு, சந்தோஷம், நிம்மதி. அப்புறம் என்ன கலகுங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி 7, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சனி 2 நாளுமே சூப்பர். சனி இன்னும் 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறாரு. அப்புறம் என்ன நிம்மதிங்க போங்க 2 நாளும். நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது. காலையில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் அசுரகுருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்க. பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்குது. நல்ல புத்தகம், வாங்கி படித்து பாருங்கள். 2 நாளும் திருஷ்டி இருக்காது, உயர்வு ஸ்மூத்தாக இருக்கும், நிம்மதி வரும், நல்லது வரும். கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். 7.5 சனி, ராகு ராசியை விட்டு கிளம்புறார் அக்டோபர் 1லேருந்து, நல்லது, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் சந்திரன் உதவியாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வெத்து கெத்து, அல்லட்டல், வீம்பு, திமிரு எல்லாம் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும், ஜாக்கிரதை. சுவாதி, திருவாதிரை, சதயம், இதில் நீங்கள் சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு சனிக்கிழமை தீபம் போட்டுருங்க. ஏன்? சதயத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, வெள்ளி 1 வடக்கு பச்சை, சனி. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதி, 27 பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க, செல்ஃபோனில் இருக்குது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, போக மாட்டீங்க, கெடுதல் வராது. ஆமாம், 2 நாளும் கட்டாயம் செஞ்சுருங்க, தயவு செய்து செஞ்சுருங்க. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். 7.5 சனி தான், ஜென்ம சனி தான். ஆனால் குருவோட வீடு, குரு பார்க்குறாரு, சனி தொல்லை இல்லை. ராகு உதவிக்கு வந்துட்டார். இன்னும் 1.5 வருஷத்துக்கு 3 வகை ராசிக்கு உதவி செய்கிறார். 3 வகையில் உதவி செய்வார். அதில் ஒன்று உங்களுது. அக்டோபர் 1லேருந்து ராகுவும் உதவியை ஆரம்பிக்கிறார், தொல்லைகளை குறைச்சிக்கிட்டே இருக்கிறார். சந்திரன் உதவி செய்கிறார். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. உத்தரட்டாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. மொத்தத்தில் 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி 7, 1 தெற்கு கிழக்கு, வெள்ளை நீலம். சனி சூப்பர். 2 நாளும் நிம்மதி, பிரமாதம். நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது. காலையில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் அசுரகுருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்குது. நல்ல புத்தகம், வாங்கி படித்து பாருங்கள். 2 நாளும் திருஷ்டி இருக்காது, உயர்வு ஸ்மூத்தாக இருக்கும், நிம்மதி வரும், நல்லது வரும். நேயர்களை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.